ஓம் சிவாய போற்றி. ஓம் சண்முகா போற்றி. ஓம் வெற்றி வேலனே போற்றி. அன்பு நேயர்களே, அனைவருக்கும் முருகப்பெருமானின் அருள் என்றென்றும் உங்கள் வாழ்வில் நிலைத்திட ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி போற்றி. அன்பு நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று ஜோதிடத்தில் மகர ராசியை பற்றி பார்க்க இருக்கிறோம். மகர ராசியும் தற்போது நடந்துள்ள சனி பெயர்ச்சி பற்றி பார்க்க இருக்கிறோம். மகர ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சியால் என்னென்ன நற்பலனும் என்னென்ன நற்செய்தியும் கிடைக்கப் போகிறது என்று இந்த வீடியோ சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். மகர ராசி நேயர்களே, நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் பட்ட துன்பத்துக்கும் கண்டிப்பாக விடுதலை கிடைத்து விட்டது நேயர்களே. கவலை வேண்டாம். இனி உங்களுக்கு நடக்கும் வாழ்க்கையில் கண்டிப்பாக படிப்படியாக ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும். 6/3/2026 தற்போது நடைமுறையில் நடக்கின்ற இந்த நிகழ்காலத்தில் மீனராசியில் பயிற்சி ஆகியுள்ளார். உங்களுடைய சனி பகவான், உங்களுடைய ஸ்தான அதிபதியான அந்த சனி பகவான் மீனராசியில் பயிற்சி ஆகியுள்ளார். இனி பட்ட கஷ்டத்துக்கும் ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைத்து விட்டே நீங்கள் கண்டிப்பாக நினைத்து விடலாம். நீங்கள் உங்களுடைய வாழ்வில் நற்செய்தும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வாழ்வில் நிலவப் போகிறது. மகர ராசி நேயர்களே, கண்டிப்பாக உங்களுடைய உயர்ந்த வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை, நிலையான சந்தோஷம், நிலையான வருமானம் அனைத்தும் கிடைக்கப் போகிறது. இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களை தாக்கியிருக்கலாம், உங்களை கஷ்டப்படுத்தியிருக்கலாம். கண்டிப்பாக அதெல்லாம் கண்டிப்பாக உங்களை விட்டு விலகி செல்லும்போது கண்டிப்பாக அனைத்தும் கொடுத்தே தீர்வார். அவர் தற்போது விடுதலை ஆகிவிட்டார். உங்களுக்கு படிப்படியான ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். நாம் இன்று சனி பகவான் முதலில் இந்த 12 ராசி நேயர்களே, உங்கள் சனி பகவான் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சனி பகவான் யாருக்கு என்ன நற்செய்தும் செய்வார் என்பது இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஜாதகத்தில் கர்ம காரகன் என்று அழைக்கப்படுவது யார் என்றால் அந்த சனி பகவானே ஆவார். கர்ம காரகன் என்று போற்றப்படும் சனீஸ்வரம் பட்டம் பெற்றவர் அந்த சனி பகவான் ஒருவரே ஆவார். ராசி கட்டத்திலும் கிரகத்திலும் அனைத்து கிரகங்களும் இந்த கிரகம் இந்த சனி பகவான் என்று அழைக்கப்படும் இந்த கிரகமானது மிகவும் மெதுவாக நகரக்கூடிய ஒரு மந்தமான கிரகம் என்று அழைக்கப்படுவார். மந்தமான சில சனி பகவான் பாருங்க, ராசியிலும் லக்னத்திலும் இருந்து விட்டால் அவர்களெல்லாம் மந்தமாக இருப்பதை பார்க்க முடியும். சுறுசுறுப்பு கம்மியாக இருக்கும் அவர்களுக்கெல்லாம். அப்படி அந்த சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் அவர்களே ஆவார். அந்த மந்தம் தன்மை இயற்கையாகவே கொடுத்து விடுவார் அந்த சனி பகவான். இயற்கையாக ஒரு பாவ கிரகமாக இந்த சனி பகவான் இந்த ஜோதிடத்தில் அழைக்கப்படுகிறார். இந்த 12 ராசி கட்டத்திலையும் பாவ கிரகம் என்று அழைக்கப்படும் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் இந்த சனி பகவானும் ராகு கேது பகவானும் பாவர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர் முதன்மையான பாவர் என்றால் அந்த சனி பகவானே ஆவார். அப்படிப்பட்ட சனி பகவான் ஜாதகத்தில் ஒருவர் முன்பிறவியும் சரி, செய்த கர்ம பலனும் சரி இல்லை, மற்றும் அந்த பிறவில் அவருடைய கர்ம பலனை பொறுத்தே அவர்களை பலன் செய்வார். அவருடைய 7.5 வருட காலத்திலும் அவருடைய தசைக்காலம் 19 வருட தசை காலத்திலும் அவர் செய்த கர்ம பலனை பொறுத்தே அவர் நன்மையை வாரி கொடுப்பார், கஷ்டத்தை கொடுப்பார் என்று கண்டிப்பாக அறிய முடியும். சனி பகவான் சாதாரணமாக கிரகம் அல்ல நேயர்களே. சனி பகவான் கொடுக்கணும் என்று நினைத்து விட்டால் கண்டிப்பாக யாராலும் தடுக்க முடியாது. மிகப்பெரிய ஒரு நிலையில் நீங்கள் நிலையான ஒரு வருமானத்தை ஈட்டுவதை பார்க்க முடியும். ஒரு நபர் எம்எல்ஏ ஆவதும், அமைச்சர் ஆவதும், சிஎம் ஆவதும், இல்லை நீதிக்கு அதிபதியான அந்த நீதிபதியாவதும் சனி பகவான் ஆதிக்கம் நிறைந்தவர்களே ஆவார்கள். நீதியை நிலைநாட்டும் இந்த ராசி கட்டத்திலே மிகவும் ஒரு நீதிபதியாகவும் நீதிபதியா என்று அழைக்கப்படும் ஒரு கிரகம் அது யார் என்றால் சனி பகவான் ஒருவரே ஆவார். நீதிக்கு அரசர் ஆவார். அந்த நீதிபதியும் வக்கீலும் சார்ந்தவர் தொழில் அந்த ஸ்தானத்தில் அப்படிப்பட்ட தொழில் அமைய வேண்டும் என்றால் சனி பகவான் ஆதிக்கம் நிறைந்திருக்கும் நேயர்களே, நிறைந்திருக்க வேண்டும் நேயர்களே. அதுவே உண்மை. பல சனி பகவானின் புரிதல் இல்லாமல் இருக்கிறார்கள். சனி பகவானை பார்த்தாலே ஒரு பயம், அச்சம் வருது சிலருக்கு. அவருடைய தசை வரும்போது, ஒரு புத்தி வரும்போது மிகப்பெரிய ஒரு பயத்தில் உள்ளார்கள். அவருடைய பெயர்ச்சி, சனி பகவான் பெயர்ச்சி என்றாலே ஒரு பயம் வந்து விடுது. அவ்வாறு இல்லை நேயர்களே. அவர் நீங்கள் செய்த கர்ம வினைகளுக்கும் ஏற்றாற்போல நன்மைகளின் தீமைகளையும் செய்பவர் ஒருவர் யார் என்றால் இந்த ஜாதகத்தில் இந்த சனி பகவானே ஆவார்.
நீதிமான் ஆவார். அவர் நீதியை நிலைநாட்ட கடமைப்படுவார். நல்வழிப்படுத்துபவர். அந்த இந்த ராசி கட்டத்திலே நல்வழியை காட்டி நல்வழிப்படுத்தி உங்களுடைய கர்ம பலனை கழித்து உங்களுக்கு நற்பலனை செய்பவர் யார் என்றால் சனி பகவானே ஆவார். செய்த தவறு உணர்த்தக்கூடியவர் ஒருவர் யார் என்றால் இவரே ஆவார். சுயநலம் பிடித்தவரையும் அகங்காரம் பிடித்தவரையும் அதிகாரம் கொண்டவர்களையும் தீர மனதோடு இருப்பவர்களையும் கண்டிப்பாக அவர்களை அந்த இளரைவரிடம் தசை காலத்திலோ இல்லை தற்போது தன்னுடைய தசை 19 தசை காலத்திலும் கண்டிப்பாக அவர்கள் மிக கடுமையான ஒரு தாக்கத்தையும் மிக கடுமையான ஒரு அவர்கள் பள்ளத்தில் தள்ளப்படுவதையும் பார்க்க முடியும். மிகப்பெரிய கோடீஸ்வரன் மிகப்பெரிய லட்சாதிபதியாக இருந்தாலும் அவர் பாழாங்கல கிணத்தில் வீழ்வதை கண்டிப்பாக கண்கூடாக பார்க்க முடியும். எப்படிப்பட்ட ராஜாவாக இருந்தாலும் தரைமட்டமாக அவருடைய வாழ்க்கையில் அவர் தரைமட்டமாக ஒரு பங்களா மிகப்பெரிய கோடீஸ்வரர் பல மடங்கு சொத்துக்கள் பல மடங்கு அவருக்கு வண்டி வாகனம் எதுவாக இருந்தாலும் அவர் செய்த பாவத்துக்கும் அவர் செய்த தீமைக்கும் அவர் செய்த அகங்காரம் பிறரை அடித்து கொன்று விட்டாலோ பிறரை துன்புறுத்தி இருந்தாலோ இல்லை பித்தலாட்டம் பொய்கள் சொன்று பிறரை ஏமாற்றி சம்பாதித்து இருந்தாலோ அவருடைய தசைக்காலம் 7.5 வருடம் தசைக்காலம் அந்த காலத்திலோ இல்லை 19 தசை காலத்திலோ கண்டிப்பாக மிக கடுமையான தாக்கத்தை கொடுத்து அவருடைய அந்த வாழ்க்கையை சின்னாப்பணம் ஆவதை பார்க்க முடியும். குடும்பத்தை விட்டு பிரிவதை பார்க்க முடியும். தனித்து விடுவதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மிக கடுமையான தாக்கத்தை மரணத்தை நோக்கி செல்வதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு கடுமையான தாக்கத்தை சனி பகவான் ஏற்படுத்துவார். அப்படிப்பட்டவர் யார் என்றால் சனி பகவானே ஆவார். அவர் செய்த கர்ம பலனை ஏற்றவாறே அவர் தண்டனை கொடுப்பார். அனைவரையும் அழித்து விட மாட்டார் நேயர்களே. அப்படிப்பட்ட கிரகம் சனி பகவான் அல்ல. சனி பகவான் போல் கொடுப்பவர் எவரும் இல்லை. கெடுக்கணும்னு நினைத்து விட்டால் அவரை போல கெடுப்பது எவருமே இல்லை. அந்த அளவுக்கு படும் பாதாளத்தில் தள்ளி விடுவார். குடும்பத்தில் சந்தோஷம் நிகழ்ச்சி நிலையான சந்தோஷம் எதுவுமே இல்லாமல் தவிப்பதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மிக கடுமையான ஒரு தாக்கத்தை கொடுத்து விடுவார். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சனி பகவான் சனி பகவானின் விரயச்சனி அவருடைய 2.5 வருட காலம் முடிந்து உங்களுக்கு ஜென்மச்சனி முடிந்து உங்களுக்கு பாதச்சனி முடிந்து 7.5 வருட காலம் தசைக்காலம் முடித்துவிட்டு உங்களுக்கு விடுதலை கொடுத்துவிட்டு கண்டிப்பாக அவர் மீன ராசியில் தற்போது பயிற்சியாகியுள்ளார். மங்குச்சனி, பொங்குச்சனி, மரணச்சனி 3 விதமான சனி பகவானின் தாக்கங்கள் உள்ளது. மங்குச்சனி என்பது விரயச்சனி என்றும், பொங்குச்சனி என்பது ஜென்மச்சனி என்றும், மரணச்சனி என்பது பாதச்சனி என்ற 3 வகையான சனி பகவானின் தசை காலத்தை கொடுத்துவிட்டு நீங்கள் செய்த கர்ம பலனுக்கு ஏற்ற பலனை கொடுப்பார். இதுவரைக்கு மகர ராசினியர்களே, நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் என்று ஓரளவு நாம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அது உங்களுக்கு சரியாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் தெரிவிங்கள். நீங்கள் அனுபவித்தது இந்த பாதகங்களை கண்டிப்பாக நீங்கள் கடந்து வந்தது உண்மை என்றால் கண்டிப்பாக தெரிவிங்கள். நீங்கள் இந்த 7.5 வருடம் தசை காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் பல மடங்கு உடல் சோர்வையும் மன அழுத்தத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தியிருப்பார்கள் இந்த சனி பகவான் உங்களுக்கு. இதனால் நீங்கள் தூக்கம் இல்லாமல் தவித்திருப்பீர்கள். கண்டிப்பாக பல சோதனைகளை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். உங்களுக்கு மூட்டுக்கால் முழங்கால் வலி கண்டிப்பாக சிலருக்கு ஏற்பட்டிருக்கும். சில மூட்டுக்கால் முழங்கால் வலி, மூட்டுக்காலில் கண்டிப்பாக முழங்காலில் அடிபட்டிருக்கும், ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கும், கால்கள் முறிவு ஏற்பட்டிருக்கு, எலும்பு பிரச்சனை முறிவு ஏற்பட்டிருக்கும். கண்டிப்பாக சிலருக்கு சின்ன நோயாக இருந்தாலும் கண்டிப்பாக உடலில் தெரியும். கண்டிப்பாக உடலில் தெரிந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் குணமடைந்திருக்காது. இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்திருக்கும் நேயர்களே. உங்களுக்கு அனைவருக்கும் இல்லை, மகர ராசினர்களே, எத்தனை இந்த கோடி 7 பல கோடி பேர் இருப்பீங்க. இவர்களுக்கு 10% நீங்கள் பிரித்திருந்தால், ஒரு 5 கோடி பேர் இருந்தால், அந்த பாதியாக நீங்கள் பிரித்திருந்தால் சிலருக்கு இந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக வந்திருக்கும். உங்களுக்கு நீண்ட நாட்களை கண்டிப்பாக அவதிப்படுத்த சில நோய்களும் சில உடலில் உள்ள காயங்களாலும் கண்டிப்பாக நீங்கள் பல நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீர்கள். பல நாள் அவதிப்படுத்திருப்பீங்க, அவதியால் துடித்திருப்பீர்கள். நீங்கள் பணவரவு நிதி நெருக்கடி கண்டிப்பாக முட்டுக்கடை போட்டிருப்பார் இந்த சனி பகவான். உங்களுக்கு பல வழியில் தடுத்து நிறுத்திருப்பார். எந்த வழியில் நீங்கள் கடன் வாங்கினால் கடனை கட்ட முடியாமல் தவிர்த்திருப்பீர்கள். வேலை உங்களை கைவிட்டு போயிருக்கும். சரியாக வேலை அமையாத இருந்திருக்கும். கண்டிப்பாக வேலை இடத்தில் அழுத்தமும் மனக்கசப்பும் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். உங்களால் கண்டிப்பாக வேலையில் உங்களுக்கு சிலரால் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். இந்த காலகட்டத்தில் தவறான முடிவுகள் கண்டிப்பாக எடுத்திருப்பீர்கள். சிலர் சூசைடு எண்ணமும் வந்திருக்கும். தவறான முடிவுகள் ஏற்பட்டு குடும்பத்தை விட்டு தனித்து போயிருப்பீர்கள். சிலர் குடும்ப சந்தோஷம் சுத்தமாக இரவே இருக்காது. அந்த அளவுக்கு பல கஷ்டம் பல துன்பம் நேரிட்டிருக்கும். உங்களுக்கு பாதிப்புகள், அந்த பாதிப்பால் கண்டிப்பாக கௌரவம் தலை குனிந்து நிற்பதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கலாம். தனிமையை விரும்பியிருக்க சில வாழ்க்கையே
வேண்டாம் என்று கண்டிப்பாக வீட்டை விட்டோ, கண்டிப்பாக உறவினரை விட்டோ கண்டிப்பாக விலகி தூரமாக தன்னுடைய யாருக்கும் தெரியாத இடத்துக்கு கண்டிப்பாக சென்றிருப்பீர்கள் சிலர். கண்டிப்பாக இந்த பிரச்சனைலாம் கொடுத்துருப்பாரு உங்கள் வாழ்க்கையில். எந்த ஒரு சவாலான விஷயத்திலும் கண்டிப்பாக உங்களுக்கு தோல்வியே கிடைத்திருக்கும், வெற்றி கிடைத்திருக்க வாய்ப்பு கம்மி நேயர்களே. 10% வெற்றி கிடைத்திருந்தா அந்த 80-90% தோல்வியே கிடைத்திருக்கும் உங்களுக்கு. பண மோசடி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கு. கொடுத்த இடத்துல பணம் வராமல் போயிருக்கலாம். பண நிதி நெருக்கடியால் பல பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். கட்டண ஒரு 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 இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த இன்வெஸ்ட்டும் கொலாப்ஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஏதோ வண்டி, கார் ஏதோ வாங்கிறதுனால கண்டிப்பாக அனைத்தும் கைவிட்டு போயிருக்கும் உங்களுக்கு. நீங்கள் கொடுத்த இடத்துல பணம் வராமல் போகிற உங்களை ஏமாற்றி சென்றிருப்பாங்க சிலர். இந்த பிரச்சனைலாம் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு. ஏதோனும் பிரச்சனையில் கண்டிப்பாக மாட்டி விட்டு உங்களை விட்டு தானாக போய் மாட்டீர்கள், இல்லை மற்றவரை நம்பி நீங்கள் ஏமாந்து மாட்டி கண்டிப்பாக தத்தளிப்பதை பார்த்துருக்கோம். பண மோசடியிலும் சரி, குடும்ப பிரச்சனையும் சரி, ஏதோ ஒரு பிரச்சனையும் தானாக நீங்கள் உங்களுடைய பிரச்சனையே இருக்காது, ஆனால் அந்த பிரச்சனை மாட்டிக்கொண்டு சிக்கி தவிச்சிருப்பீர்கள். கண்டிப்பாக கோர்ட்டு கேஸ் பிரச்சனை என்று கண்டிப்பாக நீங்கள் அலைந்திருப்பீர்கள். இந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக உங்கள் மகர ராசினர் சிலருக்கு வந்திருக்கும். இந்த பிரச்சனை ஏற்பட்டே கண்டிப்பாக கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவித்திரு இதுவே உண்மை சத்தியமாகும். படிப்பவர்கள் அனைத்து சரியாக படிப்பு கண்டிப்பாக சரியான படிப்பு அமையாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு. நண்பர்கள் கூட பழகினவர் கூட கண்டிப்பாக உங்களுக்கு துரோகத்தை செய்திருப்பார்கள் இந்த காலகட்டத்தில். உங்களுக்கு அவர்கள் நினைத்தபடி, நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கு பலமாக இல்லாமல் இருப்பதை கண்டிப்பாக பார்த்திருப்பீர்கள். உங்களை நம்பி உங்கள் உறவினர்கள், உங்கள் பிளட் ரிலேஷனை கண்டிப்பாக உங்களை ஒதுக்கி வைத்திருப்பார்கள், உங்களை விலக்கி வைத்திருப்பார்கள். கண்டிப்பாக அந்த பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு இந்த சனி பகவான் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக கொடுத்துருப்பார். ஒவ்வொருவருக்கும் கொடுக்காம விட்டிருந்தாலும் யாரோ ஒருவருக்கு இந்த மகர ராசினி அந்த கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்பட்டே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. உறவினர்களும் மனக்கசப்பு அதிகமாக ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு. தலைக்கு மேலே பொறுப்புகள் அதிகமாக இருப்பதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த காலகட்டத்தில். அப்படிப்பட்ட சனி பகவான் இந்த பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு கொடுத்த சனி பகவான் தற்போது அவருக்கு மீன ராசியில் பயிற்சியாகி உங்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். இந்த 7.5 வருடம் தசைக்காலம் முடிந்த உங்களுக்கு இனி நடக்கும் இந்த 6ஆம் தேதி மார்ச் 6ஆம் தேதி 6/3/2026 பிறகு உங்களுக்கு நற்செய்தி கிடைக்கும், நன்மையை பழக்கும் மிகப்பெரிய ஒரு பொற்காலம் உங்களை நோக்கி நடக்க இருக்கிறது மகர ராசினியர்களே. இனி உங்கள் வாழ்க்கையில் பொறுமை, நிதானம், கட்டுப்பாடு, கடின உழைப்பும் கண்டிப்பாக அந்த சனி பகவான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பார். அதற்கான பலனை கண்டிப்பாக நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். தாமதமாக இருந்தாலும் கண்டிப்பாக நியாயமான ஒரு வெற்றியை கொடுக்க போகிறார் உங்களுக்கு. 3ஆம் இடம் வீரக்கர பராக்கிரம ஸ்தானத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். உங்கள் மகர ராசிக்கு 3ஆம் இடத்தில் அழகாக அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு மனதில் கவலை, பயம், தனிமை உணர்வு சில நேரம் ஏற்பட்டிருக்கலாம். அது அனைத்தும் விலகிக்கு உங்களுக்கு அந்த தனிமையை உங்களுக்கு ஒரு நன்மையை பழக்கம். உங்களுக்கு மனதில் கவலையெல்லாம் விரட்டடிக்கக்கூடிய நிலை கண்டிப்பாக இந்த 3ஆம் இடத்தில் உட்காரும் பட்சத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு வெற்றியை கொடுப்பார். வீரக்கர பராக்கிரமஸ்தானம் மனதில் உள்ள கவலைகள், பயம் அனைத்தும் ஒதுங்கி ஓரமாக செல்லப் போகிறது. நீங்கள் நினைத்தபடியே வெற்றி ஈட்டக்கூடிய காலகட்டம் உங்களை நோக்கி நடைமுறையில் நடக்க இருக்கிறது நேயர்களே. அதிகமாக யோசிக்கும் பழக்க வழக்கம் இருந்திருக்கலாம் உங்களுக்கு. இனி அப்படி இருக்காது. திட்டமிடுதல் அனைத்தும் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நடைமுறையில் 6ஆம் தேதிக்கு அப்புறம் 6/3/2026 தொடங்கி இருக்கிறது நேயர்களே. மன உறுதியோடு கண்டிப்பாக இருந்தால் மிகப்பெரிய உயர்வான வெற்றியை உங்களுக்கு இந்த கொடுக்க போகிற அந்த சனி பகவான் உங்களுக்கு வாழ்க்கையில் அனுபவங்களும் கண்டிப்பாக கிடைக்க போகிறது. பட்ட கஷ்டத்துக்கு ஒரு அனுபவம் கிடைத்திருக்கும். அந்த அனுபவமே உங்களுக்கு வெற்றி ஈட்டு தரக்கூடிய நிலையில் அமர்ந்திருக்கிறது. நீங்கள் எதை நினைத்து நீங்கள் கஷ்டப்பட்டது, எதை நினைத்து நீங்கள் கிடைக்கவில்லை என்று தவித்தீர்கள், அந்த அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார். உங்களுக்கு வாழ்க்கையில் சோதனை அதிகமாக கொடுத்திருப்பார். அதுக்கு அந்த கர்ம பலனை அனைத்தும் கொடுத்து நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் அந்த சோதனையே உங்களுக்கு சாதனையை மாற்றி அமைக்கப் போகிறார் இந்த சனி பகவான் உங்களுக்கு. எதுவும் எளிதில் கிடைக்காது. சனி பகவான் தாமதமாக தான் கொடுப்பார். ஆனால் இந்த தாமதமாக கொடுக்கும் அந்த சில வெற்றியை கூட உங்களுக்கு நிலைத்திருக்கும். பல வருடம் உங்களுடைய சொத்துக்கள் என்பது 10 லட்சம் கொடுத்தாலும் அந்த 10 லட்சத்தில் பல மடங்கு நீங்கள் லாபத்தை ஈட்டுவீர்கள். 1 கோடி கொடுத்தாலும் கண்டிப்பாக அந்த சொத்து அவ்வளோ சீக்கிரம் உங்களை விட்டு அழியாது. சனி பகவான் கொடுக்கும் எந்த ஒரு லாபத்தையும் யாராலும் அழிக்க முடியாது. அது ஏனென்றால் அனுபவம். அவர் பட்ட கஷ்டத்திலேயே கண்டிப்பாக அவர் கொடுத்த தண்டனை நீங்கள் அனுபவத்தை உணர்ந்திருப்பீர்கள். அந்த அனுபவமே உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதால் கண்டிப்பாக நீங்கள் தோல்வி அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் தோல்வி ஆவதை கண்டிப்பாக யாராலும்
நம்பவும் முடியாது, யாராலும் ஏற்கவும் முடியாது. ஏன்னா நீங்கள் சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்திருப்பதால் கண்டிப்பாக தோல்வியை நீங்கள் கண்டிப்பாக அஞ்சவும் மாட்டீர்கள். அது எது உங்கள் அனுபவத்தால் எப்படி வெற்றியாளாக ஆக வேண்டும் என்ற அந்த ஒரு அறிவாற்றலும் திறனும் புத்தி கூர்மையும் கண்டிப்பாக அந்த சனி பகவான் 3ஆம் இடத்தில் உட்காரும்போது அதிக ஒரு வெற்றியை கொடுத்தே தருவார். உங்களுக்கு வேலையில் தாமதமான வேலையை கொடுத்திருப்பார், அது அனைத்தும் முடித்திருந்து இனிமேல் வெற்றியை கிட்டும். அரசு சம்மந்தப்பட்ட வேலையிலும் நிலம் கட்டிடம் சம்மந்தப்பட்ட வேலைகளும் கண்டிப்பாக மிகப்பெரிய உயர்ந்த இடத்தில் நீங்கள் இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் வாழ்க்கை அந்த அளவுக்கு உயரப் போகிறது நேயர்களே. உங்களோட உறவில் ஒரு புரிதல், இதுவரை இல்லாத புரிதல் கண்டிப்பாக இனிமேல் ஏற்பட போகிறது. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் படிப்படியாக நீங்கள் முன்னேறுவதை கண்டிப்பாக இந்த சனி பகவான் உங்களை உயர்த்தி உச்சத்தில் உட்கார வைத்தே சென்று விடுவார். நீதி அரசர், நீதிக்கு அதிபதியான சனி பகவான் உங்களுக்கு தலைமை தாங்கும் பதவியை கொடுத்தே தருவார். அரசு சார்ந்த துறைகளில் கண்டிப்பாக வெற்றியாவது உறுதி. நீங்கள் பல துறைகளில் வெற்றியாவது கண்டிப்பாக, எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றியை சுட்டுவது உறுதி. நீண்ட காலம் தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடும் அளவுக்கு சொத்துக்களை சேர்ப்பது கண்டிப்பாக உறுதி, யாராலும் தடுக்க இயலாதது. மிகவும் பிரபலமான கண்டிப்பாக இந்த உலகில் உங்களை ஆக்கி தீர்வார் சனி பகவான். பேரும் புகழும் கௌரவம் அனைத்தும் கிடைத்து உச்சத்தில் உட்கார வைத்து அழகு பார்ப்பது சத்தியம். இது உண்மை நேயர்களே. மகர ராசி நேயர்களே, இனி கவலை வேண்டாம். பட்ட கஷ்டத்துக்கும் பட்ட துன்பத்துக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்வில் சந்தோஷம், மகிழ்ச்சி, புத்துணர்ச்சி கண்டிப்பாக உண்டாகும். துள்ளி குதிப்பதை கண்டிப்பாக யாராலும் தடுக்க முடியாது. நீ மகிழ்ச்சியோடு துள்ளி குதிக்கப் போகிறது. படிப்படியாக நிலையான வருமானம், நிலையான சந்தோஷம் உங்கள் வாழ்வில் கண்டிப்பாக கிடைப்பது உறுதி, சத்தியம். இதுவே உண்மையாகும், இதுவே சத்தியமாகும். மகர ராசி நேயர்களே, கண்டிப்பாக சனி பகவான் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் 3ஆம் இடம், இந்த பயிற்சியானது உங்களை விட்டு செல்லும் போது நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் உங்களை இனிமையான வாழ்க்கையும் இனிமையான சந்தோஷம் மகிழ்ச்சியும் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் புத்துணர்ச்சி, நிலையான வாழ்க்கை, நிலையான உயர்வை கொடுத்து படிப்படியாக நீங்கள் சந்தோஷம் மகிழ்ச்சியோடு துள்ளி குதிக்கப் போகிறீர்கள். துள்ளி குதித்து அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுத்தே தருவார். அந்த மீனராசியில் இருக்கும் பட்சத்தில், 3ஆம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கொடுத்தே தருவார். சுக்கிர பகவான் இணைந்திருப்பதால் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். கவலை வேண்டாம். மகர ராசி நேயர்களே, நம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றென்றும் உங்களுடைய ஆதரவு தெரிவிங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் வைத்து உங்களுடைய ஆதரவு என்றென்றும் உங்களுக்கு கொடுக்க உங்களை நாம் கடமைப்பட்டுள்ளோம் நேயர்களே. அனைவருக்கும் தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி நேயர்களே.